ஹலோ எவ்ரிவன், பேர்ல் சிட்டிசி ஜூனியர் பார்த்துட்டு இருக்கிற எல்லாரையும் அன்போடு வந்து வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல் காளான், அதாவது ஒரு பாப்புலரான ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ரோட் சைட் காளான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி இந்த ரோட் சைட் காளான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நல்லா க்ளீனாக வந்து சாப் பண்ண மஷ்ரூம் 1.25 கப் வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக வந்து நறுக்குனது, இது கூட வந்து ஒரு பச்சை மிளகா சின்னதாக நறுக்குனது, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், இல்லைனா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கறி மசாலா வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், கருப்பு மிளகு இல்லைனா வெள்ளை மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து கடலை மாவு வந்து 1/2 கப்பு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து 1/4 கப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொத்தமல்லியில் நல்ல சின்னதாக நறுக்குனது 1 டேபிள் ஸ்பூன் இதை சேர்த்துட்டு இப்போ தண்ணி எதுவும் விடாமல் வந்து நல்லா பிசையணும். அந்த வெஜிடபிள்ஸில் இருந்து வர தண்ணியே நமக்கு போதுமாக வந்திருக்கும், அதனால் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, அந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து வர மாய்ஸ்சரே வந்து நல்லா வெட்டாக்கி நல்லா அது சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பக்கோராஸ்லாம் வந்து பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சான்னு வந்து பார்க்குறதுக்கு, சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்க்கலாம். இப்படி பொரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா வந்து நமக்கு வந்து எண்ணெய் வந்து ரெடியாக இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, பாருங்கள் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஆனால் எப்படி வந்து நல்லா வெட்டாயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த பதம் நமக்கு வந்து போதுமாக வந்திருக்கும். இப்போ இது சின்ன சின்ன பீஸாக வந்து கிள்ளி நம்ம வந்து இதை போட்டு வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பக்கோராக்கு எப்படி வந்து ரஃப்பாக வந்து போடுவோமோ அந்த மாதிரி தான் வந்து போட்டு ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஹீட்டில் வச்சு வந்து ஃப்ரை பண்ணலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் வந்து வரும் இல்லையா, அப்போ நம்ம வந்து ஆயிலேருந்து இது வந்து வெளியே எடுத்துடலாம். ஆக்சுவலாக இந்த பக்கோரா மட்டுமே வந்து சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாஸில் போட்டு சாப்பிடும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக தான் வந்துருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கோரா. அவ்வளோதான், அந்த ஃபுல் மிக்சரையும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் இதை வந்து கொஞ்சம் சின்னதாக, ரொம்ப சின்னதாக பிரேக் பண்ண வேணாம், கொஞ்சம் லைட்டாக பிரேக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க பேனை. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக நறுக்குனது வந்து சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா வந்து லைட்டாக வந்து கிளறி வந்து விட்டுக்கோங்க, சிம்மில் வச்சே வந்து பண்ணுங்கள். இப்போ இது கூட வந்து கொத்தமல்லி இலை 1 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. வேணால் நீங்கள் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், இந்த ஸ்டேஜில் வந்து வேணும்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் கறி மசாலா 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுக்கணும். சிம்மில் வச்சே பண்ணுங்கள், இல்லைனா மிளகாத்தூள் வந்து ரொம்ப காஞ்சி போய் கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சு இப்படி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ், டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட உப்பு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கணும். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை வந்து 1/2 கப்பு தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி இதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பக்கோரா, இதை வந்து சின்னதாக உடச்சி இதில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து விடும்போதே வந்து அதை லைட்டாக வந்து அந்த கரண்டி வச்சு வந்து அப்படியே மேஷ் பண்ணி வந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கடைசியாக லைட்டாக வந்து சாட் மசாலா வந்து தூவிக்கோங்க. கொஞ்சம் சாஸ் வந்து லைட்டாக வந்து திக்காகி வந்து இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நல்லா அப்படி உடச்சி வந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்களா, எவ்வளோ சிம்பிளான ரோட் சைட் காளான் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்குங்க. பசங்களுக்கு வந்து லீவ் டைமில் இல்லைனா வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸில் வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக வந்து இருக்கும். மேலே வந்து வேணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எலுமிச்சைப்பழ ஜூஸ் கூட வந்து துவைக்கலாம். இதை வந்து டோஸ்ட் பண்ண இந்த மாதிரி பாவு பண்ணோட வந்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி வந்து நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.